15 மாணவர்களுடைய உயிரினைக்கு தீயில கருகி பலியாயிருக்கு. லக்னோவுல கோச்சிங் சென்டரில் நடந்த தீ விபத்து வெறும் விபத்தல்ல, அது ஒரு கொடூரமான அலட்சியம். கனவுகளோட படிக்க சென்ற மாணவர்கள் புகை மூட்டத்துல மூச்சு திணறி உயிரிழந்தது நம்ம கல்வி சூழலினுடைய அவலத்தை வெளிச்சம் போட்டு காட்டுது. வாங்க என்ன நடந்ததுன்றது பார்க்கலாம். இந்த சம்பவம் நடந்த கட்டிடம் 3 தளங்களை கொண்டது. அதுல கோச்சிங் சென்டர், அனிமேஷன் ஸ்டுடியோ மற்றும் மற்ற நிறுவனங்களும் இயங்கி வந்துட்டு இருக்கு. ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்தது என்னன்னா, கட்டிடத்தினுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஏற்பட்ட ஒரு மின் கசிவு, அதாவது ஷார்ட் சர்க்கியூட் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. மதிய நேரம் அப்படின்றனால திடீர்னு பரவிய தீ புகை மூட்டமா மாறி கட்டிடத்தில் இருக்கிற மேல் தளங்களுக்கும் வேகமா பரவி இருக்கு. உயிர் பிழைக்க வழியின்றி மாணவர்கள் எல்லாருமே ஜன்னல் வழியாக குதித்த காட்சிகளும் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பதற வச்சிருக்கு. சுமார் 15க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. பலர் காயங்களுடன் சிகிச்சை பெற்றுட்டும் வராங்க. இந்த நிகழ்வு எப்படி நடந்தது அப்படிங்கறத விட ஏன் நடந்தது அப்படிங்கிறது தான் நம்ம உழுக்கும் கேள்வியா இருக்கு. ஒரு குறுகிய கட்டிடத்திற்குள்ளார போதிய காற்றோட்ட வசதி கூட இல்லாம, எமர்ஜென்சி எக்ஸிட் இல்லாம நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. மின் கசிவு, அதாவது டெக்னிக்கல் ஃபால்ட்டா எல்லாமே நடக்கும். ஆனா அந்த மின் கசிவு ஏற்பட்ட அடுத்த செகண்டே உயிர் தப்பி ஓட கூட வழி இல்லாமல் அடைச்சு வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருந்தது தான் மிகப்பெரிய துரோகமா இருந்திருக்கு. ஜன்னல்கள் எல்லாமே கம்பிகளால மூடப்பட்டிருக்கு. படிக்கட்டுகள் ரொம்ப குறுகலா இருந்திருக்கு. ஒரு வணிக வளாகத்திற்கு தேவைப்படும் அடிப்படை பாதுகாப்பு விதிமுறைகளை கூட பின்பற்றாம அங்க கல்லா கட்டி கொண்டிருந்த அந்த உரிமையாளர்கள் பேராசிரியருக்கு இன்று விலை மதிக்க முடியாத உயிர்களை நம்ம பலி கொடுத்திருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம சில முக்கியமான கேள்விகளை எழுப்பியே ஆகணும். கட்டிடங்களுக்கு தீயணைப்பு சான்றிதழ், அதாவது ஃபயர் என்ஓசி வழங்குவது வெறும் பேப்பர் ஒர்க் கிடையாது, அது உயிர் காக்கும் பொறுப்பு. அந்த தணிக்கையை செய்த அதிகாரிகள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? அரசு தலா 5 லட்சம் உதவி செய்யலாம், குற்றவாளிகளையும் கைது செய்யலாம். ஆனா அந்த தந்தையின் தாயினுடைய வாழ்நாள் அழுகையும் இந்த நிவாரண தொகை ஈடு செய்யுமா? அரசியல் தலைவர்கள் அறிக்கை விடுவதும் விசாரணை ஆணையம் அமைப்பதும் வழக்கமான சம்பிரதாயங்கள் தான். ஆனா அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை இன்றும் பல அலுவலகங்கள்ல தூங்கி கொண்டிருக்கிறதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நாம் என்ன செய்யணும்? வெறும் மௌன அஞ்சலி செலுத்துவதோடு மட்டும் நிறுத்திவிடக்கூடாது. ஒவ்வொரு மாணவனும் பெற்றோரும் விழிப்புணர்வுடன் இருக்கணும். நம்ம பிள்ளைகளை செல்ற அந்த பயிற்சி மையங்கள்ல தீ பிடிச்சா தப்பிக்க வழி இருக்கா, தீயணைப்பு கருவி இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்றதுக்கு நமக்கு உரிமையும் கடமையும் உண்டு. விதிமுறைகளை மீறி இயங்குற கட்டிடங்களை உடனே மூடணும்னு நம்ம குரல் கொடுக்கணும். இனி ஒரு முறை கூட ஒரு மாணவன் படிக்க சென்று விட்டு வீடு திரும்பக்கூடாது, அப்படிங்கிற வீடு திரும்பாத துயரம் நிகழ்ந்து விடக்கூடாது. இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்றேன், கல்வியை தருவது எவ்வளவு முக்கியமோ அந்த மாணவனின் உயிரை பாதுகாப்பது அதைவிட முக்கியம். லக்னோவில் நடந்தது ஒரு எச்சரிக்கை மணிதான். இந்த எச்சரிக்கையை சரியாக புரிந்து கொண்டு இனியும் அலட்சியமாக இருந்தால் அடுத்த சாட்சி நாமாகவோ இல்ல நம்ம பிள்ளைகளாகவோ இருக்கக்கூடும். இனி வரும் காலத்திலாவது கல்வியும் பாதுகாப்பும் கைகோர்த்து பயணிக்கட்டும். மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. தீப்தி எக்ஸ்ப்ளோரை ஃபாலோ பண்ணுங்க.